அதற்குள் சத்தம் கேட்டு அங்கு வந்த செக்யூரிட்டி, சார், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் போய் பேசிக்கோங்க, ஏலம் நடக்கிற இடத்துல வீணா தகராறு பண்ணாதீங்க என்று கூறினார். அவர் சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே, இங்கே என்ன பிரச்சனை என்று கேட்டபடி ஒருவன் வர அங்கிருந்தவர்கள் உடனே பிரிந்து நின்று அவனுக்கு வழிவிட்டார்கள். புதிதாக வந்தவனை பார்த்து வேகமாக எழுந்து நின்ற அக்ஷரா, சாரி குமரன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான் என்று சமாளித்தாள். அதற்குள் அந்த குமரனை பார்த்த கோகுல், சார், உங்கள் ஃபேமிலி தானே இந்த ஏலத்தை நடத்துறது, நீங்கள் இப்போ ஏலம் விடுற ஹெர்பல் மருந்துக்கு எந்த பவருமே இல்லையா அப்படின்னு இவன் தான் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஏலம் எடுக்க விடாமல் தடுத்தான் என்று போட்டு கொடுத்தான். அதை கேட்டு அந்த குமரனின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஹரிஷ் தான் தியானா மீடியாவின் புது CEO என்பது அவனுக்கு தெரியாது. தியானா மீடியா சார்பாக நிகிதா மட்டுமே வந்திருப்பதாக அவன் நினைத்தான். கோகுல் சொன்ன விதத்தை பார்த்து அக்ஷராவின் முகம் பதட்டமாக மாறியது. குமரன் ஃபேமிலி இந்த ஏலத் தொழிலில் பல தலைமுறைகளாக இருப்பவர்கள், நம்பிக்கைக்கு பெயர் போனவர்கள், எப்படி இந்த அவமானத்தை பொறுத்து கொள்வார்கள்? ஹரிஷ் யதார்த்தமாக சொன்னதை கோகுல் வேண்டுமென்றே பெரிதாக்குகிறான் என்பதை உணர்ந்து பற்களை கடித்தவள், குமரன், நீங்க ஏலத்தில் விடுற பொருளை போய் யாராவது குறை சொல்லுவாங்களா? ஹரிஷ் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வேற எதையோ பேசிக்கிட்டு இருந்தாரு, அதை அறகுறையாக கேட்டுட்டு கோகுல் வளர்றான், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் ப்ளீஸ் என்று அதை சுமூகமாக பேசி முடிக்க முயற்சி செய்தாள். நான் ஒன்று சும்மாலாம் சொல்லலை, இந்த இடியட் தான் அந்த ஹெர்பல் மெடிசனால் எந்த யூஸும் இல்லைன்னு சொன்னான், அதை நான் என் காதால் கேட்டேன், எங்கே அவனை இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் என்று ஹரிஷை கை காட்டி கோகுல் சொல்ல, கோகுல், நீ ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்க, ஹரிஷ் எங்ககிட்ட விளையாட்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். அக்ஷரா எப்படியாவது ஹரிஷை காப்பாற்ற நினைத்தாள். ஆனால் குமரனின் முகம் இன்னும் சரியாகவில்லை. இந்த முறை அவனை நம்பி அவனுடைய ஃபேமிலி பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறது. அதை சரியாக செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அவன் கவனத்துடன் இருக்கும்போது இந்த விவாதம் அவனுடைய ஏலத்தை தொந்தரவு செய்தது. ஹரிஷை யார் என்று அவனுக்கு தெரியாதென்றாலும் அக்ஷராவின் முகத்திற்காக கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியிருந்தது. ஓகே அக்ஷரா மேடம், இவர் விளையாட்டுக்கு பேசினதாகவே இருக்கட்டும், ஆனால் அதை இந்த ஏலத்துக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி பேசினா பெட்டராக இருக்கும். இங்கே இருக்க இஷ்டம் இல்லைனா அவர் தாராளமாக வெளியே போகலாம். குமரன் முடிந்தவரை முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டு கூறினான். ரியலி சாரி குமரன், இனிமே இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அக்ஷரா அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். அதை கேட்டு தலையாட்டிய குமரன் அங்கிருந்து நகரத் தொடங்கிய போது ஹரிஷ் எழுந்து நின்றான். நான் ஒன்று ஜீவா கிட்ட விளையாட்டுக்கு பேசலை, இந்த ஹெர்பல் மெடிசன் ரொம்ப பழசாயிடுச்சு, கண்டிப்பாக அதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். என்னதான் அது சீல் வச்சு பாதுகாப்பாக இருந்தாலும் இவ்வளோ வருஷம் ஆனதால் அதோட ஒரிஜினாலிட்டி மாறி போயிருக்கும். இப்போ யாராவது அதை சாப்பிட்டா அது அவங்களுக்கு விஷமாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஹரிஷ் குரலை உயர்த்தி சொல்ல எல்லோருடைய கவனமும் அவர்கள் பக்கம் திரும்பியது. அதை கேட்ட கோகுல், மிஸ்டர் குமரன், அவன் சொன்னதை கேட்டிங்களா? இதைத்தான் நான் அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்று குதித்தான். ஹரிஷ், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியாரு. அவனுடைய தோளில் கை வைத்த அக்ஷரா டென்ஷனுடன் கூறினாள். இப்போது மறுபடியும் ஹரிஷின் அருகில் வந்த குமரன், உன்னை பார்த்தா அங்கே ஏலம் எடுக்க வந்த மாதிரியே தெரியல, வேணும்னே பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறியா என்று அழுத்தமான குரலில் கேட்டான். நான் உண்மையை தான் சொல்கிறேன், இந்த பாக்ஸில் இருக்கிற ஹெர்பல் மெடிசன் கண்டிப்பாக இப்போ யூஸ்லெஸ் தான். ஹரிஷ் உறுதியாக கூற, நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சொன்ன குமரனின் முகத்தில் ஆத்திரம் தெரிந்தது. இப்போது வேகமாக எழுந்த ஜீவா, குமரன், நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் என்னோட ஃப்ரெண்டு, அவனை வெளிப்போன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். இப்போ சொல்லுங்கள், நிஜமாவே ஹரிஷ் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களா என்று கூர்மையான பார்வையுடன் கேட்க, சார் அது என்று இழுத்தான் குமரன். பிரபாகரன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனிடம் முகத்தில் அடித்தது போல பேச அவனுக்கு தயக்கமாக இருந்தது. சாரி சார், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன், அவர் உங்கள் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது, ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு கால் வருது என்று சொன்னவன் ரிங்கே வராத ஃபோனை எடுத்து காதில் வைத்து கொண்டு அங்கிருந்து அவசரமாக நகர்ந்தான். குமரன் சென்றதும் அவர்கள் மீண்டும் அவர்களுடைய இடத்தில் அமர்ந்தனர். அப்போது கோகுல் அக்ஷராவிடம், இவனுக்கு போய் ஏன் ஹெல்ப் பண்ண என்று கடுப்பாக கேட்க அவனை திரும்பி முறைத்த அக்ஷரா, நான் ஏற்கனவே சொன்னதை மறந்துட்டியா என்றாள். அப்படியே திரும்பி ஹரிஷை பார்த்தவள், ஹரிஷ் நீங்கள் புத்திசாலின்னு எனக்கு தெரியும், அதுக்காக இப்படி இடம் பொருள் தெரியாமல் எதையாவது சொல்லி வைக்காதீங்க. குமரன் ஃபேமிலி இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க, அவங்க விற்கிற எதுவும் அவ்வளோ சீக்கிரம் தப்பாக போக வாய்ப்பே இல்லை. ஸோ இனிமேல் யோசிக்காமல் எதுவும் பேசாதீங்க என்று அட்வைஸ் செய்தாள். அவள் சொன்னதற்கு பதில் எதுவும் சொல்லாத ஹரிஷ் தலையை மட்டும் ஆட்டினான்.
அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஏலம் மீண்டும் ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்தில் அந்த ஹெர்பல் மெடிசனின் விலை உச்சத்தை தொட்டது. 45 லட்சம் வரை யாரோ கேட்டிருக்க, திடீரென்று ஒரு வயதானவர் கையை உயர்த்தி 50 லட்சம் என்று சொல்ல அந்த ஹால் மொத்தமும் அவரை திரும்பி பார்த்தது. ஒரு ஹெர்பல் மெடிசனுக்கு $250 கோடி செலவழிக்க தயாராக இருக்கும் அவரை ஹரிஷ் நம்ப முடியாமல் பார்த்தான். இந்த மெடிசனை இவ்வளோ வேல்யூபிள்னா இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க? தனக்குள் கேட்டுக்கொண்ட ஹரிஷுக்கு உள்ளுக்குள் புதிய திட்டங்கள் உருவாகத் தொடங்கியது. 50 லட்சம் ஒரு தரம், 50 லட்சம் 2 தரம், 50 லட்சம் 3 தரம் என்று அந்த ஏலம் முடிய கடைசியாக அந்த ஹெர்பல் பாக்ஸ் அதை ஏலம் எடுத்த முதியவரின் கைக்கு சென்றது. ஆனால் அங்கிருந்த பலருக்கும் அவர் யார் என்று தெரியவில்லை. யார் இவர், புதுசாக இருக்காரு, இவ்வளோ பணம் கொடுத்து இந்த மெடிசனை வாங்குறாருன்னா கண்டிப்பாக ஏதாவது பெரிய ஆளாக தான் இருக்கும் என்று தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டனர். அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நடுங்கும் கைகளால் அந்த பாக்ஸை திறந்த முதியவர் உள்ளிருந்த ஹெர்பல் டேப்லெட்டை பார்த்து, இதைத்தான் 15 வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தேன் என்று கண்கள் மின்ன கூறினார். அங்கிருந்த எல்லோரும் அவர் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டனர். அப்போது அவர் பக்கத்தில் இருந்த ஒரு இளம் பெண் உற்சாகமாக, வாழ்த்துக்கள் தாத்தா, ஒரு வழியாக நீங்கள் ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு என்றாள். அவளுக்கு ஒரு 25 வயதிற்குள் தான் இருக்கும். அவள் சொன்னதை கேட்டு சந்தோஷமாக தலையசைத்த பெரியவர் ஆர்வமாக அந்த மூலிகை டேப்லெட்டை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். அதை பார்த்த ஹரிஷ், இது நல்லதுக்கே இல்லை, விபரீதமாக ஏதோ நடக்கப் போகுதுன்னு தோணுது என்று மனதிற்குள் நினைக்க, நீ என்னமா அதுக்குள்ளே இருக்கிற டேப்லெட்டு வேஸ்ட்டு, விஷம் அப்படின்னு ஏதேதோ சொன்ன, அங்கே பார், அவர் நல்ல குத்துக்கல்லாட்டம் தான் இருக்காரு. கோகுல் வேண்டுமென்றே சத்தமாக கத்தினான். அவன் சொல்லி முடிப்பதற்குள் அந்த முதியவரிடமிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அவர் கண்கள் இருள தலை சுற்றி போய் தடாலென தரையில் விழுந்தார். தாத்தா, உங்களுக்கு என்னாச்சு? பதட்டமடைந்த அந்த பெண் அவருக்கு அருகில் உட்கார்ந்து அவரை எழுப்ப முயற்சித்தாள். அதை பார்த்து அங்கிருந்த கூட்டம் அதிர்ச்சி அடைந்தது. ஒருவேளை அவர் சாப்பிட்ட அந்த ஹெர்பல் டேப்லெட்டோட ரியாக்ஷன் தான் இப்படி இருக்கா? ஒருவர் சொல்ல, இப்போது எல்லோரும் திரும்பி ஹரிஷை பார்த்தனர். ஏனென்றால் இதைத்தான் ஹரிஷ் முதலிலேயே சொல்லியிருந்தான். அக்ஷரா கூட ஹரிஷை அதிசயத்துடன் பார்த்தாள். ஆனால் ஹரிஷ் சொன்னது அப்படியே நடந்ததை பார்த்து கோகுலுக்கு ஏமாற்றமாக இருந்தது. இது ஏதோ கோயின்சிடன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அக்ஷரா ஏன் இவனை இப்படி பார்க்குறா? ஏதோ 8வது அதிசயம் மாதிரி. நினைக்கும் போதே அவனுக்கு எரிச்சலாக வந்தது. அந்த இடத்தில் பயங்கரமான சலசலப்பு கேட்க வேகமாக அந்த இளம் பெண்ணிடம் சென்ற குமரன், மேடம், உங்கள் தாத்தாவுக்கு ஏற்கனவே வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று அவசரமாக கேட்டான். அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் எங்கள் தாத்தாவுக்கு கொடுத்த ஹெர்பல் டேப்லெட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தார். அந்த பெண் கோபமாக கூற அங்கிருந்த எல்லோருடைய முதுகுத்தண்டும் சில்லிட்டது. அவர்களும் அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட ஆசைப்பட்டவர்கள்தான். அப்படி நடந்திருந்தால் அந்த முதியவருக்கு பதில் தாங்கள் தான் அந்த இடத்தில் இருந்திருப்போம் என்று யோசித்து பார்க்கவே அவர்களுக்கு திகிலாக இருந்தது. மேடம், உங்கள் ஃபீலிங்ஸை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். பட் எங்கள் கம்பெனி ஏலம் விட்ட இதுலேயுமே இது வரைக்கும் ஒரு சின்ன தப்பு கூட நடந்ததில்லை என்று குமரன் சொல்ல, அப்படின்னா இது என் தாத்தாவோட தப்புன்னு சொல்கிறீங்களா? அது கரெக்டு தான். உங்களை நம்பி அதை வாங்கி சாப்பிட்டார்ல, அப்போ அது அவரோட தப்பாக தான் இருக்கும். என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஆவேசத்துடன் ஆரம்பித்த அந்த பெண் கடைசியில் அழுது கொண்டே கூறினாள், இதை உடனே ஏற்பாடு பண்ணுறேன் மேடம். பதட்டமாக சொன்ன குமரன் வாசலில் நின்றிருந்த தன் ஆட்களுக்கு கை காண்பிக்க அங்கிருந்து 4-5 பேர் வேகமாக ஓடி வந்தார்கள். இங்கே பாருங்க குமரன், நல்லா கேட்டுக்கோங்க, எங்கள் தாத்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலி இந்த பிஸ்னஸை பற்றி நினச்சி பார்க்க கூட முடியாது. இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிருவேன். அந்த பெண்ணின் குரலில் தெரிந்த உறுதி அவள் கன்ஃபார்மாக செய்வாள் என்பதை உணர்த்தியது. மேடம், அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். அப்போ தான் அவர் காப்பாற்ற முடியும். அதை விட்டுட்டு எங்களை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்கள் இல்லை. சொன்ன குமரனின் முகம் இறுக்கமாக மாறியது. நான் சும்மா உங்களை பயமுறுத்ததுக்காக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்கல்ல என்றவள் தன்னுடைய தோளில் இருந்த ஹேண்ட்பேக்கை திறந்து ஒரு ஐடி கார்டை எடுத்து குமரனின் முகத்திற்கு நேராக காட்டினாள். அதை பார்த்த அடுத்த நொடி குமரனின் முகம் பேயறைந்தது போல பயத்தில் விளிரியது. சாரி மேடம், சத்தியமாக எனக்கு இது தெரியாது. அப்புறம் இப்படிலாம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க என்று சொல்லும்போதே அவனுக்கு வேர்த்து ஊற்றியது. தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த ஹரிஷுக்கு அங்கு ஏதோ வித்தியாசமாக நடப்பது புரிந்தது. அந்த பெண் ஐடி கார்டை எடுத்து காண்பித்தவுடன் குமரனின் பாடி லாங்குவேஜ் மொத்தமாக மாறியதை கவனித்த அவன், ஜீவா, அங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்று யோசனையோடு கேட்டான். நானும் அதைத்தான் பார்த்துட்ருக்கேன் ஹரிஷ். அங்கே நடக்கிறத கவனிச்சா
குமரன் ஃபேமிலி ஏதோ ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் நம்மக்கிட்ட எவ்வளோ திமிராக நடந்துக்கிட்டான். இப்போ பாரு, அந்த பொண்ணு முன்னாடி பயந்து போய் பம்மிக்கிட்டு நிற்கிறான். ஜீவாவும் அவனுக்கு தோன்றியதை சொல்ல ஹரீஷின் புருவங்கள் உயர்ந்தது. குமரனை அலட்சியமாக பார்த்த அந்த பெண், நான் சொன்னதோட அர்த்தம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாத்தாவை காப்பாற்ற சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க என்று அதிகாரமாக கூற, ஏதோ ஆம்புலன்ஸுக்கு சொல்லியாச்சு மேடம், இப்போ வந்துடும் பதில் சொன்ன குமரன் பதட்டமாக வாசலுக்கு ஓடினான். ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளே இவருக்கு ஏதாவது ஆயிடும், அதனால் சீக்கிரம் ஏதாவது செய்யணும் என்று ஹரீஷ் மீண்டும் ஏதோ சொல்ல போக, ஹரீஷ் கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க, ஏற்கனவே இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் நீங்கள் வேற. அக்ஷரா அவனுடைய கையை பிடித்து தடுத்தாள். ஜீவா எதுவும் பேசவில்லை. ஆனால் ஹரீஷ் என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாராக அவன் பக்கத்தில் நின்றான். இந்த பையன் என்ன சொல்கிறான்? அந்த பெரியவரை காப்பாற்ற இவனால் ஏதாவது செய்ய முடியும்னு சொல்கிறானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. கூட்டத்தில் இருந்த ஒருவர் கிண்டலாக கூற, கொஞ்சம் அமைதியா இருங்க, அவன் பக்கத்தில் யார் நிற்கிறான்னு தெரியுதுல, அதுதான் ஜீவன் பிரபாகரன், பிரபாகரன் கம்பெனிஸோட வாரிசு. தேவையில்லாம நீங்களே வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க என்று கிசுகிசுப்பான குரலில் அதட்ட, முதலில் சொன்னவர் சட்டென்று கையை வைத்து வாயை மூடிக்கொண்டார். ஒரு பெருமூச்சை விட்ட ஹரீஷ், ஜீவா இதுக்கு மேலே என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சொன்னவன் வேகமாக அந்த முதியவர் மயங்கி விழுந்து கிடந்த இடத்தை நோக்கி சென்றான். மிஸ்டர் குமரன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பைரியான டேப்லெட்னால தான் அவருக்கு இப்படி ஆயிருக்கு. என்னோட கெஸ்ஸிங் படி அது இப்போ மெடிசன் கிடையாது, பாய்சன். ஆனால் இப்போ தான் அவர் அதை சாப்பிட்டதுனால இன்னும் உடம்பு ஃபுல்லாக கலந்து உள்ளுறுப்புகளை பாதிச்சிருக்காது. அதுக்காக ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா அவரை காப்பாற்றுறது கஷ்டம் என்று எக்ஸ்பிளைன் செய்த ஹரீஷ் அந்த பெண்ணை பார்த்து, மேடம் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தா நான் உங்கள் தாத்தாவை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுறேன் என்று சொன்னான். அவன் சொல்லி முடித்ததும் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு அந்த இடமே அமைதியில் உறைந்தது. நீ ஒன்றும் சும்மா சொல்லலையே, அவர் காப்பாற்றுறதுக்கு நிஜமாவே உங்ககிட்ட ஒரு வழி இருக்கா? அந்த பெண் நம்ப முடியாமல் கேட்க, அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவனே ஒரு வேஸ்ட் பீஸு. சடனாக அந்த பெண்ணை பார்த்து கத்திய கோகுல், ஹரீஷ் உனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சீன் போடுறத முதல்ல நிறுத்து என்றான். அவனுடைய பெயரை கேட்டதும் அங்குள்ளவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளத் தொடங்கினார்கள். ஹரீஷ்னா அந்த ஏஜே ஃபேமிலியோட மருமகன் தானே, இவன் எதுக்கும் உதவ மாட்டான்னு அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கனே, அவனது? ஹரீஷை பற்றி கார்த்திக் பரப்பிய வதந்திகள் காற்றை விட வேகமாக இருந்தது. அதையெல்லாம் கேட்ட அந்த பெண்ணுக்கு சந்தேகமாக இருந்தாலும் ஹரீஷின் முகத்தில் தெரிந்த ஏதோ ஒன்று அவன் மீது நம்பிக்கை வைக்கச் சொன்னது. ஹரீஷின் வார்த்தைகள் மீது ஜீவாவுக்கு தோன்றிய அதே உணர்வு இப்போது அந்த பெண்ணுக்கும் எழுந்தது. சரி, நீங்கள் ட்ரை பண்ண நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். ஆனால் ஒன்று, என் தாத்தாவுக்கு மட்டும் ஏதாவது நடந்தா அப்புறம் இங்கே இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று எச்சரித்தாள். ஷோர் என்று மட்டும் பதில் சொன்ன ஹரீஷ் தன்னுடைய ஷர்ட்டின் உள் பாக்கெட்டில் இருந்து ஒரு குட்டி பாட்டிலை வெளியில் எடுத்தான். அதற்குள் கொஞ்சமாக மூலிகை பொடி தெரிய, அதை திறந்தவன், யார்கிட்டயாவது கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க என்று கூட்டத்தை பார்த்து கேட்டான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் மனம் கவர்ந்த கிங் ரீலோடட் தொடர் பொது முகங்களுடன் கிங் மகாராஜா என்னும் பெயரில் தொடர்ந்து ஒளிபரப்பாகிறது.